இப்போ ஒரு தடவையும் நாங்க எங்களுக்கு அவங்க சொல்றதும் நாங்க போராடுறதும் டைம் கொடுங்கிறதும் நாங்களும் இப்ப 10 மாசத்துக்கு முந்தி இந்த மேடமே வந்தாங்க, உண்ணாவிரதம் இருந்தோம். என்ன செஞ்சிருக்காங்க இது வரைக்கும்? 10 மாசமா டைம் கொடுத்தோம்ல, என்ன நடந்தது இது வரைக்கும்? ஒண்ணு இல்ல. அப்புறம் தானே நாங்க இங்க வந்திருக்கோம். 10 மாசம் டைம் கொடுத்துருக்கோம். என்ன கோரிக்கை வலியுறுத்தி? எங்களுக்கு மில்ல நீங்க 1000 டெக்னிக்கல் வேர்ட்ஸ் எல்லாம் எங்களுக்கு வேண்டவே வேண்டாம் மேடம். இததான் நாங்க கடைசி வரைக்கும் சொல்றோம். நாங்க சிம்னியை ஏத்துறோம், அதை ஏத்துறோம், இதை ஏத்துறோம் கிடையாது. எங்களுக்கு இந்த கறி கொட்டக்கூடாது மேடம். எங்க ஜெனரேஷன்ல நாங்களே இதை ஒண்ணு இதுல நாங்க தீர்ப்போம். எனக்கு வயசு இப்ப 58 ஆகுது. என் ஜெனரேஷன்ல நான் 30 வயசுல இருந்து 40 வயசுல இருந்து போராடிட்டு இருக்கோம். இப்ப எங்க பிள்ளைங்க எல்லாம் ரெடி கிடையாது. நாங்க போயிட்டோம்னு வச்சுங்க, வீட்டை விட்டுட்டு போயிடுங்க. அப்ப இது மாதிரி இதுக்கு இதான் சொல்யூஷனா? ஒரு இடத்துல ஒரு பிரச்சனைனா அதை விட்டுட்டு போறதுதான் சொல்யூஷனா? இது தப்பு இல்லையா மேடம்? ஒரு நல்ல சுத்தமான காத்து வேணும்னு நாங்க கேக்குறோம், சுத்தமான தண்ணி வேணும்னு கேக்குறோம். இதுல தப்பா? இதுக்கு ஏதாவது கவர்மெண்ட் எங்களுக்கு இது பண்ணுமா? ஆனா எங்களுக்கு அந்த ஆர்டர் கோர்ட் ஆர்டர் கொடுத்திருக்காங்கல்ல, அது சரியா நடக்கலங்கிற வசன கவர்மெண்ட் ஆர்டரே கொடுத்திருக்காங்க. அது மூட சொல்லி அப்படியே கொடுத்திருக்காங்க. அந்த ஹிஸ்டரி எனக்கு இங்க அதனால தான் நான் கேட்டேன். அது மறுபடியும் ரீஸ்டார்ட் ஆயிருக்கு. ரீஸ்டார்ட் ஆயிருக்கும்போது நீங்க போராடலையா? கவர்மெண்ட் அந்த கவர்மெண்ட் எதுக்கு நாங்க என்ன செய்யறது? நான் செய்ய மாட்டேன், ஒபே பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு கவர்மெண்ட் சொல்லுது. அது எங்க போறது? அப்படி எடுத்துக்க வேணாம். நாங்க இங்க இருக்கிறவங்க உங்களுடைய கண்டிஷன் என்னங்கறத தெரியப்படுத்த வேண்டியது எங்க கடமை தானே. அந்த மாதிரி நீங்க செய்ய மாட்டேன், பப்ளிக்கு ஒரு நியூசன்ஸா இருக்கு ஒரு இடத்துல அப்படிங்கும் போது எந்த ஒரு அது கவர்மெண்டோ பிரைவேட்டோ எந்த ஒரு இதுவும் அந்த இடத்துல சர்வைவ் ஆகிறது சிரமம். அது எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் தான். அதை நம்ம கொண்டு போற இடத்துல உங்களுக்கு கொண்டு போகணும், அவ்வளவுதான். அதனால செய்ய மாட்டேன் அப்படின்னா நம்ம யார்கிட்ட போய் முறையிடுறது? கோர்ட்ல நம்ம நாங்களே நாங்க உட்கார்ந்துட்டோம். யார்ட்டையும் போய் எங்களுக்கு இது கிடைக்கல, நாங்களே தீர்வு பண்ணுப்போம். நாங்களே சில பேர் இது சொல்றாங்க, 20 லட்சம் பேருக்கு அரிசி போகுது, புண்ணியத்தை கட்டிக்கங்கன்னா அப்ப நாங்க ஒரு 10,000 பேர் சாவறதா? 20 லட்சம் பேருக்கு அததான் நான் 20 லட்சம் பேருக்கு போறது புண்ணியமா இல்லையா? 7 வருஷம் அரைக்காம இருந்தானே மேக்ஸிமம் இங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா வீசிங் இல்லாம அதிகம் பேர் வீசிங் இருக்கிறாங்க. 7 வருஷம் செயல்படல. அப்ப 20 லட்சம் பேருக்கு எப்படி அரிசி போச்சு? எப்படி போச்சு? அப்படி போகட்டும். இப்போ இதெல்லாம் வேர்ட்ஸே கிடையாது. புரியுதுங்களா மேடம்? இதெல்லாம் இருந்த டைம்ல அப்ப எப்படி 18 பேர் கேன்சர் இறந்தது இல்ல மேடம். இந்த தெரு இல்லாம ஒரு 7-8 தெரு நீங்க மெடிக்கல் கேம்ப் போட்டீங்கன்னா எல்லாருமே குழந்தைங்க சொல்லுங்க மேடம். குழந்தைங்க சொல்லுங்க. நீங்க சொன்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா எல்லாரோட லைஃபுமே ஒரு 20-30 இயர்ஸ் சார் சொல்லுங்க சார். இப்போ மேடம் உங்களுக்கு பீஸ் மீட் போட்டு போயிருக்காங்க. இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கை உங்களுக்கு என்ன பண்ண போறீங்க? என்ன நீங்க உங்களுக்கு சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க சார். இன்னைக்கு நடந்த இந்த குடியேறு போராட்டத்துல எங்களுக்கு தீர்வா இங்க இருந்து தான் வரணும். அது வரைக்கும் இங்க நாங்க எத்தனை நாளா இருந்தா வெயிட் பண்ணி இதை தீவிரப்படுத்தி செய்யற மாதிரி தான் பிளான்ல இருந்தோம். காலையில இருந்து நிறைய அதிகாரிகள் பேசினாங்க. அது எல்லாமே எங்களுக்கு ஒரு பிடிமானம் கொடுக்குற மாதிரி இல்லை. இப்போ லாஸ்டா ஆர்டிஓ மேடம் எங்களுக்கு கோரிக்கை ஏற்படுவதாகவும் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. சரி, அவங்களுக்கு நம்ம ஒரு மரியாதை கொடுத்து அவங்க ஒரு வாரம் டைம் எடுத்தாங்க. ஏன்னா அது ஒன் டேல எடுக்க முடியாது. ஸோ நாங்களும் மேலே போய் அதை கன்சிடர் பண்ணி அது என்ன முடிவு எடுக்கலாம், அந்த முடிவு உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஃபேவராக பண்ணி தரேன்னு சொன்னதால அவங்க மேலே நம்பிக்கை வச்சு தான் இப்போ நாங்கள் கலைஞ்சிட்டு இந்த போராட்டத்தை தற்காலிகமாக ஒரு வாரம் தள்ளி வச்சிருக்கோம். எப்போ நம்ம பீஸ் மீட்டிங்ல என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அந்த முடிவு ஏற்படுதுன்னா நாங்கள் ஏற்றுப்போம். இல்லாத பட்சத்தில் இதோட வலுவாக நாங்கள் அறப்போராட்டம் தான் பண்ண போகிறோம். இதோட தீவிரமான போராட்டம் நடக்குங்கிறதா இந்த போராட்டத்தின் முடிவாக நம்ம அறிவிக்கிறோம். மேடம் வணக்கம். இப்போ காலையில இருந்து நம்ம போராட்டம் பண்ணிட்டு இருந்தீங்க. இப்போ மேடம் உங்களுக்கு பீஸ் மீட் கமிட்டி போட்டிருக்காங்க. என்ன சொன்னாங்க அப்படிங்கறத நீங்க கொஞ்சம் விளக்கமா தெரியுங்க. ஒண்ணு இல்ல, நாங்க உங்களுக்கு ஏற்கனவே காலையில பேசினப்ப சொல்லியிருப்பாங்க. நாங்க இது ஒரு 30 வருஷமா இந்த போராட்டம் நடத்திட்டு இருக்கோம். எங்களோட அடிப்படை தேவைகளுக்காக காத்து, சுத்தமான காத்து, தண்ணி, இதுக்காக தான் போராட்டம் நடந்தது. நாங்க இதை கடைசி கட்ட போராட்டமா சுடுகாட்டு போராட்டமா கொண்டு வந்துட்டோம். ஏன்னா அப்பதான் மேல இருக்கிற அதிகாரிகளுக்கும் எங்க பக்கம் அவங்க பக்கம் எங்க கவனம் திரும்பணுங்கிறதுக்காக இது யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க இந்த சுடுகாட்டு போராட்டத்தை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா இருக்கும். நியூஸ்லேயே வந்தாலே இது ஒரு பெரிய திருப்பு முனையா தான் நாங்க நினைக்கிறோம். அதனாலதான் அவங்க எல்லாருமே இன்னைக்கு ஒர்க்கிங் டே இல்லைனாலும் எங்களை தேடி வந்தாங்க.
அவங்க எங்கள்கிட்ட ஆர்டிஓ மேடம் பொலைட்டா வந்து ஒண்ணு இல்ல ஒரு நாள்ல எடுக்கிற முடிவு கிடையாது, எதுவுமே கவர்மெண்ட் டெசிஷன்ஸ் எல்லாம் ஒரு நாள்ல எடுக்க முடியாது, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, 1 வீக்ல நிச்சயமா இந்த ஒரு முடிவு உங்களுக்கு சாதகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைதி பேச்சுவார்த்தைக்கு 1 வாரம் டைம் கேட்டிருக்காங்க. அதுக்குள்ளேயே அந்த 1 வீக்குள்ளேயே எங்க ரெப்ரசன்டேட்டிவா எங்க சார்பா 15 பேரை கூப்பிட்டுருக்காங்க, நாங்களும் வரோம்னு சொல்லியிருக்கோம். அந்த அமைதி பேச்சுவார்த்தையில எங்களுக்கு இறுதி முடிவு கிடைக்கணும் நாங்க எதிர்பார்க்கிறோம். அப்படி அதுல வந்து எங்களுக்கு நாங்க எதிர்பார்த்த அவங்கள்ட்ட இருந்து எங்களுக்கு அந்த ரிசல்ட் முடிவு கிடைக்கலன்னா எங்களோட போராட்டம் திருப்பி தொடரும். இது வந்து இந்த போராட்டம் தற்காலிகமா தான் ஒத்தி தான் வச்சிருக்கோம், முடிக்கல. அதனால இந்த போராட்டம் எங்களுக்கு எங்களோட ஃபைனல் டெசிஷன், இந்த மில்லுக்கு ஒண்ணு மில்ல மூடணும், இல்ல வேற ஏதாவது அவங்க கவர்மெண்ட் யூஸ் பண்ணணும், இது மட்டும் தான் எங்களோட இறுதி போராட்டமா இருக்கும். அது இறுதி முடிவு நடக்கிற வரைக்கும் நாங்க இந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்திட்டு தான் இருப்போம். இதுல வந்து டைலூட் பண்றதுக்கு வேலையே கிடையாது. அதனாலதான் கடைசி எண்டு ஒரு மனுஷன் சாவுறது வந்து சுடுகாட்டுல தான் கொண்டு போய் புதைப்பாங்க. அதனாலதான் அந்த சுடுகாட்டு போராட்டமா இதை கொண்டு வந்திருக்கோம். அடுத்த கட்டம் இன்னும் இது தீவிரமா தான் அடையும். அதுக்கு அந்த அளவுக்கு போகாதுன்னு நாங்க நம்பிக்கை வச்சிருக்கோம். ஏன்னா இவ்வளவு நாள் நம்பிக்கை வச்சிருக்கோம். அதுல இந்த ஒரு 1 வீக்ல இவ்வளவு 30 வருஷம் போராடின நாங்களுக்கு 1 வீக் ஒன்றும் பெரிய இது இல்லை. அதனால இந்த 1 வீக் நாங்க திருப்பி அவங்கள்ட்ட அமைதியா பேச்சுவார்த்தைக்கு நாங்களும் ஓகே சொல்லியிருக்கோம். அதனால இந்த போராட்டத்தை தற்காலிகமா ஒத்தி வச்சிருக்கோம். இதை விட இன்னும் அதிகமா தான் கூட்டம் அடுத்தது அப்படி எங்களுக்கு ஒரு சாதகமா இல்லாத பட்சத்துல அடுத்த 1 வீக் கழிச்சு நாங்க திருப்பி இத போராட்டத்தை கண்டினியூ பண்ணுவோம். தேங்க்யூ.